பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல படையெடுக்கும் ஏராளமான பொதுமக்கள் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் நேரலையில் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க மக்கள் ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு போதுமான பேருந்து வசதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பயணிகள் என்ன சொல்றாங்க? கள விவரம். வணக்கம் விக்னேஷ். பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவரவர் ஊர்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் நோக்கி ஏராளமான பொதுமக்கள் படையெடுத்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் அவரவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் அரசு சார்பில் 11,290 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மக்கள் அனைவரும் அவரவர் ஊர்களுக்கு போகக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. நேரமாக மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் சில நேரங்களில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தங்களுடைய ஊருக்கு செல்வதற்கான அந்த பேருந்து எங்கு நிற்கிறது அப்படின்றது முழுமையாக தெரியல. அதனால் மக்கள் அலைந்தவரையே இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக 11,290 பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பான ஒரு அறிவிப்பானது முன்பே வைத்திருந்தாலும் இந்த பகுதிகளில் அந்த பேருந்துகள் எங்கெங்கே இடம் பிடித்திருக்கின்றன இல்லை எங்கெங்கே இருக்கின்றன அது பற்றின அறிவிப்புகள் பெருமளவில் இல்லை. அதனாலே மக்கள் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அலைச்சலோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி முதல் இன்று வரை 6 நாட்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 11,290 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு 6 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 11,200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டை விட 2,384 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது. இந்த சூழலில் தான் வருகிற 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1,100 பேருந்துகளும் 10ஆம் தேதி 1,550 பேருந்துகளும் அதன் தொடர்ச்சியாக 11ஆம் தேதி 505 பேருந்துகளும் அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பேருந்துகளோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தாலும் மக்களுக்கு ஏற்ப பேருந்துகளுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எனவே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை என்பது கூடுதலாக இருந்தாலும் அதை இருக்கக்கூடிய நேரம் என்பது சற்று காலந்தாமதம் ஏற்படுவதாக இப்பகுதி வச்சிருக்காங்க. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவற்றை கேட்டு பெறலாம். இப்போ எந்த மாதிரியான விஷயம் போய்கிட்டு இருக்கு, குறிப்பா பேருந்துகள் இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டு பெறலாம். சார், இப்போ எங்க போறீங்க? பேருந்துகள் எந்த அளவுக்கு இருக்கு? நான் சேலம் போறேன் சார். ஆனால் பஸ் அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நாங்கள் தேடி பார்க்க பஸ் ஆனால் ஒரு க்ரௌட் அதிகமாக இருக்கு. ரொம்ப நெருக்கடியாக இருக்கு. போயிட்டு வரது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பஸ் அதிகமாக தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு போயிட்டு வரதுக்கு. தண்ணீர் வசதி மற்றும் அந்த ரெஸ்ட் ரூம் வசதியில எப்படி பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி பாக்குறீங்க? ரெஸ்ட் ரூம் ஓகே சார். ரெஸ்ட் ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ப்ராப்ளம் இல்லை. தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா கள விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல படையெடுக்கும் ஏராளமான பொதுமக்கள் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நேரடியாக நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.